சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க, எனக்கு கிறிஷோட ஞாபகமாகவே இருக்குது. கிறிஷை பார்க்க போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அங்கே போனால் கிறிஷ் அப்புறம் என்னை அங்கேருந்து விட மாட்டான். நானும் உங்கள் கூட வீட்டுக்கு வரேன்னு அடம்பிடிப்பான். அதனால தான் கிறிஷை பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். என் அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கல. பேசாமல் என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட சொல்லி கிறிஷை பார்க்க போக சொல்லலாமா? கிறிஷ் எப்படி படிக்கிறான் என்ன ஏதுன்னு அங்கே போய் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ரோகிணியும் யோசிக்கிறாங்க. இங்கே கிறிஷ்க்கு என்ன செய்யன்னு தெரியல. இங்கே ரோகிணியை பற்றி அவங்க கூட படிக்கிற எல்லாருமே விசாரிக்கிறதுனால உங்கள் அம்மா உன்னை பார்க்க வரவே மாட்டாங்களா, அப்போ நீ இங்கேயே தான் இருப்பியா அப்படின்னு அங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே கிறிஷ்கிட்ட பேச கிறிஷுக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால் அங்கே இருக்க பசங்க கிட்டலாம் பிரச்சனை செய்கிறான் கிறிஷ். அதனால் அங்கே வேலை பார்க்குறவங்களும் இங்கே கிறிஷை கூப்பிட்டு இப்படிலாம் நீ செஞ்சிட்டு இருந்தனா அப்புறம் நான் போலீஸை வர வைக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல கிறிஷ் ரொம்பவே பதட்டமா, என்ன இவங்க எங்கள் அம்மாவும் என்னை பார்க்க வரமாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதெல்லாம் அவங்க தான், ஆனால் என்ன போலீஸில் மாட்டி விட்டுருவேன்னு சொல்கிறாங்களே, நான் கோவத்தில் தானே இப்படிலாம் செஞ்சிட்டேன், ஆனால் இனியும் இங்கே இருந்தால் அவ்வளவுதான், கண்டிப்பாக என்னை தேடி போலீஸ் வந்துடுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பதட்டமான கிறிஷ். அவங்க கிறிஷ் இப்படி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் இன்னும் இங்கேயே இருந்தால் நம்ம போலீஸ்கிட்ட நம்மளை மாட்டி விட்டுருவாங்க, அப்புறம் நம்ம அம்மாவை நம்மளால் பார்க்கவே முடியாது. என் அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், உங்கள் கூடயே வரேன், நான் இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு. எங்கள் அம்மா என்னடானா என்னை கண்டுக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இங்கே எல்லாரும் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க. நான் கோவப்பட்டால் மட்டும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷும் உடனே யாருக்கும் தெரியாமல் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னா எப்படி ஃபோன் பண்ணுறது, எங்கே போய் அம்மாவை தேடுறதுன்னு தெரியலையே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கூட தெரியல அப்படின்னு கிறிஷ் அங்கே ஓரமாக நின்று அழுதுட்ருக்கான். அந்த சமயம் அங்கே அந்த பக்கமாக போலீஸ் வரதை பார்த்த உடனே ஒரு வேளை நமக்காக தான் அங்கே போலீஸெல்லாம் வர சொல்லியிருப்பாங்களோ, நான் என் கூட படிக்கிற அந்த பையன்கிட்ட பிரச்சனை செஞ்சேன்ல, அதனால தான் இப்படிலாம் செய்கிறாங்களா என்ன, நாம் இங்கேருந்து உடனே கிளம்பணும், அழுதுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புன கிறிஷும் ஒரு கார் நிற்கிறத கவனிக்கிறான். யாருடைய கார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் கார் பின்னாடி கிறிஷும் ஏறிடுறான். அங்கே அது முத்துவோட காராக இருக்க முத்துவும் தன்னுடைய சவாரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே முத்துவும் தன்னுடைய வீட்டுக்கு வரலான்னு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் எல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு, அண்ணே என்னாச்சுண்ணே, இந்த பக்கமாக போக முடியாதா அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி, இங்கே காரில் நம்ம என்ன ஏதுன்னு ஒவ்வொரு காரையாக பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் போலன்னு சொல்ல, பரவாயில்லண்ணே நான் நின்று மெதுவாகவே வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் ஒவ்வொரு காரையும் என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் முத்துவோட கார்லேயும் என்ன இருக்குன்ற மாதிரி பார்க்க அங்கே கிறிஷ் இருக்கிறத அந்த போலீஸும் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இங்கே முத்துவை கூப்பிட்றாரு, என்ன தம்பி இது, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க உடனே முத்துவும், சார் இவன் கிறிஷ் சார் அப்படின்னு சொல்ல, கிறிஷா அப்படின்னு கிறிஷை தன்னுடைய காரில் பார்த்த முத்து பேரதிர்ச்சியோட, இந்த கிறிஷ் எப்படி இங்கே வந்தான், நம்ம காருன்னு தெரிஞ்சு இவன் இங்கே இருக்கானா, ஒன்றும் புரியலையேன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்க, நீ முதல்ல வாப்பா, இவன் யாருன்னு தெரியுது, உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, அப்புறம் எதுக்குப்பா அவன் இங்கே இருக்கான், உன் காரில் அவன் என்னவோ தெரியாமல் ஏறின மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அங்கே காரில் பின்னாடி ஏறினதால சரியாக மூச்செடுக்கவும் முடியாமல் மயங்கி இருக்கான். கிறிஷ் உனக்கு என்னாச்சு அப்படின்னு முத்து ரொம்பவே பதட்டமாக பார்க்க, என்னப்பா எனக்கு தெரிஞ்ச பையன்னு பொய் சொல்கிறியா, உனக்கு இதுதான் வேலையா, நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸ்கிட்ட கிறிஷ் இப்படி இருக்கிறதையும் தெரிஞ்ச பையன்னு சொல்கிறாரு, ஆனால் இந்த நிலமையில தான் இந்த பையன் இருக்கான்னு சொல்ல, உடனே இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸும் சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட இங்கே முத்து மாட்டிக்கிறாரு. உடனே முத்துவும், சார் அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும் சார், அவன் எங்கள் வீட்டில் தான் சார் இருந்தான், அவங்க அம்மா ஏதோ வெளியூரில் வேலை பார்க்குறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன புதுசாக என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்க, அந்த பையன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் ரொம்ப முடியாமல் இருக்கான், உன் காரில் இருந்து தான் அந்த பையனை நாங்கள் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நீ தான் மாட்டிப்ப, அவன் முதல்ல கண் முழிச்சு பார்த்து என்ன உண்மைன்னு சொல்லட்டும், அது வரைக்கும் நீ முதல்ல எங்கள் கூட கிளம்பி வா அப்படின்னு முத்து தான் இந்த கிறிஷை கூப்பிட்டு வந்ததாகவும், இந்த கிறிஷ் யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் முத்து செய்கிறதா நம்பி முத்துவை கூப்பிட்டு போயிடுறாங்க. முத்து எவ்வளவோ சொல்கிறாரு, சார் என் மேலே எந்த தப்பும் இல்லை, கிறிஷ் எப்படி என் காரில் வந்தான், ஏன் இவனுக்கு இப்படிலாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு முத்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருந்த போலீஸ் எதையுமே கேட்க தயாராக இல்லை.
உன் மேலே தப்பு இருக்குது. நீ பொய் சொல்கிற. உண்மையை மறைக்கிறதுக்காக அந்த பையன் கிரிஷ் உனக்கு தெரியுன்ற மாதிரி எங்களை நம்ப வச்சு ஏமாத்த நினைக்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, சார் இல்லை சார், வேணும்னா என் மனைவி மீனாவை வர வைக்கிறேன், என் வீட்டில் உள்ளவங்களை வர வைக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னாலும் எதையும் நம்ப மாட்டோம். அந்த பையன் யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்காம உன்னையும் நாங்கள் வெளியில் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முத்து மேலே தப்பு இருக்குன்னு முத்துவையும் அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. முத்துவோட காரையும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்ருக்காரு அருண். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அருண் யோசிக்கிறாரு, என்ன இந்த முத்து வசமாக மாட்டிக்கிட்டான் போல. அவன் என்னை எப்படியாவது சீதா கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சான்ல, அதான் இன்னைக்கு அவனே மாட்டிக்கிட்டான். இப்படி ஒரு பிரச்சனை இந்த முத்துவுக்கு வரணும், அந்த முத்து உள்ளே போகணும், முத்து நல்லவனே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வரணும்னு நானும் காத்துட்ருந்தேன். இன்னைக்கு அவன் கார் மூலமாகவே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சா. நானா இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இந்த முத்துவே மாட்டிக்கிட்டான். பரவாயில்ல, அந்த பையன் யாருன்னு தெரியல, முத்து கண்டிப்பாக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இவன் இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியோ சீதா மனசை மாற்றிட்டேன். சீதாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்கல. அதனால என் வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த முத்து என்னை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு என்னெல்லாம் செஞ்சான். இந்த முத்துவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட முத்து மாட்டிக்கிட்டதால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு அருண். கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பையன் எப்படி அந்த காரில் வந்தான், முத்து தான் கூப்பிட்டு வந்தானா என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த பையன் தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க இங்கே கிறிஷுக்கும் குணமாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அங்கே மெதுவாக கண்முழிச்ச கிறிஷ் முன்னாடி போலீஸ்லாம் நிற்கிறத பார்த்த உடனே கிறிஷ் ரொம்பவே பதட்டமாயிடுறான். நான் எங்கே இருக்கேன், எப்படி இங்கே வந்தேன், இவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, இவங்ககிட்ட என்னை மாட்டி விட்டுட்டாங்களா என்ன, நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது கிறிஷ்கிட்ட போலீஸ் மெதுவாக பேசுகிறாங்க. தம்பி, நீ எதுக்குமே பதட்டமாக வேண்டாம், நாங்கள் உன்னை இங்கே கூப்பிட்டு காப்பாற்றிட்டோம். என்னப்பா தம்பி, நீ யார், உன்னை அந்த முத்து தன்னுடைய காரில் யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போனானா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுப்பா, உன்கிட்ட நாங்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். இவ்வளோ நேரம் நீ கண்முழிக்காமல் இருந்த, உனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நீ இப்போ நல்லா தான் இருக்க, எங்கேருந்து வந்த, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்க, இல்லை என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான் கிறிஷ். இல்லைப்பா, இங்கேருந்து நீ போக முடியாது, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவை போலீஸ் கூப்பிட்டு போனதால் அங்கே முத்துக்கிட்ட கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. அங்கே சிட்டியும் இருக்கிறதுனால சிட்டி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே, நாம் வெளியிலேயே வரலன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தோம், இப்போ முத்து தானாகவே இங்கே வந்துட்டானா, எப்படியோ நாம் பிரச்சனை செய்யலைனாலும் இந்த முத்துவா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான் அப்படின்னு அங்கே இருக்கிற சிட்டி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். சார், நான் எந்த தப்பும் செய்யலை சார், சவாரி முடிச்சுட்டு தான் சார் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான், அவனை அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க சார், எங்கள் வீட்டில் தான் கொஞ்ச நாளாக இருந்தான், ஆனால் மறுபடியும் எப்படி என் காருக்கு வந்தான், அவன் எப்படி வந்தான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார், என்னை நம்புங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன் சார், எத்தனையோ பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் இப்படி கிறிஷால் என்னை தப்பாக நினச்சி இங்கே கூப்பிட்டு வருவீங்க, கிறிஷால் நான் மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக கிறிஷ் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல, அவன் கண் முழிச்ச உடனே உண்மை எல்லாத்தையும் சொல்லுவான், அதுக்கப்புறமா என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சார். அது வரைக்கும் என்னை தப்பாக நினைக்காதீங்க, இப்படி தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க சார். என் மேலே தப்பு இருக்குன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்பேன், நான் தான் எந்த தப்பும் செய்யலையே சார் அப்படின்னு இங்கே முத்துவும் தன்னால் முடிஞ்ச அளவு அங்கே போலீஸ்க்கு புரிய வைக்கணும்னு நினச்சி தனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே அங்கே இருக்க போலீஸ் சொல்கிறாங்க, யார் தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க, நீயும் உண்மையை மறைக்கிறன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம், அந்த பையனே உண்மையை சொல்லட்டும், அதுக்கப்புறமா நீ சொல்கிறது உண்மையா இல்லை நீ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொய்யான்னு நான் தெரிஞ்சுப்பேன்ல, அது வரைக்கும் அமைதியாக இரு, இங்கேருந்து நீ போக முடியாது அப்படின்னு சொல்ல, சார் என் மனைவி மீனாக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் சார், மீனா வரட்டும் சார்னு சொல்லும்போது, சரி நீ ஃபோன் பண்ணி அவங்களையும் வர சொல்லு, எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் பிரயோஜனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா அப்போ தான் பூ கொடுத்துட்ருக்காங்க. மீனா எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, ஏங்க இவ்வளோ பதட்டமாக ஃபோன் பண்ணுறீங்க, என்னங்க ஆச்சு, இப்போ தாங்க பூ கொடுக்க வந்தேன், பூ கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, மீனா பெரிய பிரச்சனை மீனா அப்படின்னு சொல்ல, பிரச்சனையா, அதான் இவ்வளோ பதட்டமாக ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களா, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, சவாரி முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், அந்த சமயம் அங்கே போலீஸ் நின்று ஒவ்வொரு கார்லேயும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம காரில் கிறிஷ் இருந்தா மீனா அப்படின்னு சொல்ல, கிறிஷா எப்படிங்க, அதான் அவங்க அம்மா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல, கிறிஷ் எங்கே இருக்கானே நமக்கு தெரியாதே, உங்கள் காருக்கு கிறிஷ் எப்படிங்க வந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல மீனா, அது மட்டும் இல்லை கிறிஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பாவம் கிறிஷுக்கு என்னாச்சுன்னு தெரியல.
கிரிஷ் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் என்ன நடந்துச்சு, கிரிஷ் எப்படி என் காருக்கு வந்தான்னு தெரிய வரும். அங்கே இருந்த போலீஸ் நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அதனால தான் கிரிஷ் என் காரில் இருந்தான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையும் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிரிஷை எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ முதல்ல கிளம்பி வா மீனா. அந்த அருணும் அங்கேயே தான் இருந்தான். ஆனால் என்னை போலீஸ் வந்து வெளுத்து வாங்கி கூப்பிட்டு போனதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் தான். ஆனால் நமக்குன்னு எந்த உதவியும் அந்த அருணால் நடக்காதுன்னு தெரியும். நானும் கண்டுக்கல. நாம தான் எந்த தப்பும் செய்யலையே, உண்மை என்னன்னு புரிஞ்சா நம்மளை விட்டுருவாங்கன்னு வந்தா இவங்க என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன்ற மாதிரி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீ வரியா மீனான்னு சொல்ல உடனே மீனாவும் என்னங்க என்னென்னவோ சொல்கிறீங்க, கிறிஷை பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அதுவும் கிறிஷ் உங்கள் காரில் இருந்தான்னு சொல்கிறீங்க. என்னால் எதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நான் கண்டிப்பாக கிளம்பி வரேன், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இங்கே கேட்டுக்கிறாங்க மீனா. உடனே மீனாவும் சரிங்க, நான் வேலையெல்லாம் முடிக்க தான் போகிறேன், நான் முதல்ல கிளம்பி வரேன் அப்படின்னு முத்துவை பார்க்கறதுக்காக மீனாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அங்கே அருண் வந்து முத்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அந்த சமயம் மீனாவும் அங்கே வந்துடுறாங்க. என்ன முத்து, என்ன நேற்று வந்து சீதா கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சேன், அதே மாதிரி செஞ்ச. நீயும் பெரிய புத்திசாலித்தனமாக உண்மையை நிரூபிக்கணும்னு நினச்சி என்னை மாட்டி விடணும்னு நினச்சேன். ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் வரல. சீதாவை சமாளிக்கிறத ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சீதா என்னை ரொம்ப நம்புறா, என்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா, நான் என்ன சொன்னாலும் கேட்பா. ஆனால் ஓ நிலமையை பார்த்தியா, என்ன மாட்டி விடணும்னு நினச்ச, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீயே மாட்டிக்கிட்ட. உன்னை யாராலையும் இனி காப்பாற்றவே முடியாது. நீ என்ன உண்மையை சொன்னாலும் நீ வெளியில் வரவும் முடியாது. நான் உன்னை வெளியில் வர விட மாட்டேன். சீதா முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு என்னை தலகுனிய வச்ச நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிற. சீதா கிட்டேயும் மற்ற எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சல, அதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மீனா வந்துடுறாங்க. என்ன அருண், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் எங்களுக்கு எப்பயுமே நல்லது செய்ய மாட்டீங்கன்னு உங்களை நாங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் எந்த தப்பும் என் வீட்டுக்காரர் செய்யலை. அவர் ஏன் வெளியில் வர முடியாது? தப்பு செஞ்சால் தானே உள்ளே போகணும். நான் இருக்கேங்க உண்மை என்ன நிரூபிக்கிறதுக்கு. உங்கள் வேலையெல்லாம் எங்ககிட்ட காமிக்காதீங்க சரியா? நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லை நிரூபித்து யாருடைய உதவியும் இல்லாமல் நான் அவரை வெளியில் கூப்பிட்டு வருவேங்க. அது மட்டும் இல்லை, கிறிஷ் எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். அவன் உண்மையை சொன்னானா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இத்தனை நாள் சீதாவோட வீட்டுக்காரர் ஆச்சேன்னு மதிப்பு மரியாதையோட பேசிகிட்டு இருந்தேன். இனியெல்லாம் அது நடக்கவே நடக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க அருண். அவமானப்பட்ட அருண் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே முத்துவும் பாத்தியா மீனா, இந்த அருண் என்னெல்லாம் யோசிக்கிறான், என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான்னு, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவே காத்துட்ருப்பான் போல அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் உண்மையாகவே கிறிஷை பார்த்தீங்களா? அருணை பற்றி இப்போ பேசவே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக தான் மீனா, கிறிஷை நான் பார்த்தேன். ஆனால் கிறிஷ்க்கு இப்போ ரொம்ப முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பாவம் கிறிஷ் எங்கேருந்து வந்தான், ஏன் நம்ம காரில் ஏறினா, இல்லை நம்ம காருன்னு தெரிஞ்சு தான் வந்தானான்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா? ஆனால் எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேர் ஏதோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறதுனால நானும் அப்படி செய்கிறேன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சீக்கிரமாகவே உண்மை இவங்களுக்கெல்லாம் தெரிய வரதான் போகுது அப்படின்னு மீனாவும் முத்துக்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேங்க அப்படின்னும் மீனா யோசிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிறிஷ் அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கான். என் அம்மாவை வர சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்கள், நான் தனியாக இருந்ததுனால தான் அங்கே இருக்க பிடிக்காமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். தம்பி, உங்கள் அம்மா யாருப்பா, அவங்க எங்கே இருக்காங்க? நீ உண்மையை சொன்னால் மட்டும்தான் நடந்தது என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும், உனக்கு உதவி செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்ல கிறிஷ் யோசிக்கிறான். நான் அங்கே தங்கி படிக்க பிடிக்காம அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். என் அம்மா என்னை பார்க்கவும் வராமல் என் மேலே அக்கறையே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ என் அம்மாவை பற்றி சொன்னால் என்னை கூப்பிட்டு போனாலும் மறுபடியும் என் அம்மா என்னை இங்கேயே தான் கூப்பிட்டு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேயே தான் இருக்கணும். இதே ஸ்கூலில் என்னை படிக்க சொல்லுவாங்க, தங்கி படிக்க சொல்லுவாங்க. இவர்கிட்ட நான் என்ன உண்மையை சொல்கிறது, பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு. சார் என்னை விட்டுருங்க சார், நான் எந்த தப்பும் செய்யலை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு கிறிஷ் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் எப்படி வந்தான், எங்கேருந்து வந்தான், யார் தான் இவங்க அம்மான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இந்த பையன் பதில் பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு சரி டாக்டரும் இந்த பையனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அங்கே கூப்பிட்டு போயிட்டு மெதுவாக நல்லா சாப்பிட வச்சுட்டு விசாரிப்போம். அந்த கார் டிரைவர் அங்கே தானே இருக்கான்,
அவனை காமிப்போம், இந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு கிறிஷையும் அங்கே வந்து போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கிறிஷுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. முத்து தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு கிறிஷை அங்கே கூப்பிட்டு போய் முத்து முன்னாடி நிற்க வைக்க, முத்துவை பார்த்த உடனே கிறிஷு முத்துமாமா அப்படின்னு சொல்லி, முத்துமாமா எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, கிறிஷ் நீ தான் கிறிஷ் என் காரில் இருந்திருக்க, எனக்கே தெரியாது நீ எப்போ வந்த, எப்படி வந்த, யாரும் உன்னை கூப்பிட்டு வந்தாங்களா, நீயா வந்தியா, நீ இவ்வளோ நாள் எங்கே தங்கியிருந்த கிறிஷ், உங்கள் அம்மா தானே உன்னை வந்து கூப்பிட்டு போனாங்க, நீ எங்கேருந்து வந்த கிறிஷ், யார் உன்னை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே பதட்டமாக கேட்க, அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முத்துமாமா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க முத்துமாமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே மீனாவும், சார் இவன் எங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான் சார், இவங்க அம்மா வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, இவங்க பாட்டியும் இவங்க அம்மாவும் சரியாக அந்த பையனை கவனிக்கிறது இல்லை, எங்கள் வீட்டில் தான் சார் கொஞ்ச நாளாக இருந்தான், எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார் இவங்க, ஆனால் இந்த பையன் அவங்க அம்மா கூப்பிட்டு போனதால் வேற எங்கேயோ படிக்கிறான் போல், அவங்க அம்மா கூட தான் தங்கியிருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் கிறிஷ் எப்படி தனியாக வந்தான், எங்கள் காருக்கு எப்படி வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியல சார், நீங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரை வேற இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க, கிறிஷ் நடந்ததெல்லாம் நீ சொல்லலைனா உன் முத்து மாமாவை அப்புறம் வெளியில் விட மாட்டாங்க கிறிஷ் அப்படின்னு மீனா மெதுவாக பேசுகிறாங்க. உடனே கிறிஷும், முத்து மாமா என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சா, நான் உங்கள் காரில் தான் வந்திருக்கேனா அப்படின்னு கேட்க, அப்போ நீ யார் காரில் வந்தேன்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, தெரியாது முத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் முத்து மாமா ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பும் செய்யலை, நானாக தான் அங்கே வந்து எங்கள் அம்மா தங்கி படிக்கிற மாதிரி ஒரு இடத்துல என்னை சேர்த்து விட்டாங்க, அங்கே இருக்க பிடிக்காம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், எங்கே போகிறதுனே தெரியாமல், யாருடைய காருன்னு கூட தெரியாமல் நான் தான் சார் இந்த காரில் வந்தேனே தவிர்த்து என்னை முத்துமாமா வர வைக்கவும் இல்லை, இவர் என்னை கூப்பிட்டு வரவும் இல்லை, ஆனால் முத்துமாமா வீட்டில் நான் இருந்திருக்கேன், இவங்க எப்பயுமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல வேலை நான் முத்துமாமாவை பார்த்துட்டேன், முத்துமாமா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்களேன், முத்துமாமா மேலே எந்த தப்புமே இல்லை, நானாக தான் என் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்தேன், எங்கே போகன்னு தெரியாமல், என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல், நான் தெரியாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டேன், எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது, அது மட்டும் இல்லை ஸ்கூலில் நிறைய பிரச்சனை, அவங்க போலீஸை வர வைக்கிறேன்னு சொன்னாங்க, அந்த ஒரு பதட்டத்தில் நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன், முத்துமாமா எந்த தப்பும் செய்யலை, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, கிரிஷ் வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா சார் நான் ஏன் சார் தப்பு செய்ய போகிறேன், மற்றவங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் சரி தெரியும், பொய் சொல்ல மாட்டேன், யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டேன், கிறிஷை பார்த்ததில் சந்தோஷம், கிறிஷ் நீ எங்கேருந்து வர கிறிஷ், யாராவது உன்னை கூப்பிட்டு வந்தாங்களா, ஆமாம் உங்கள் அம்மா உன்னை தங்கி படிக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அவங்க வேலைக்கு வெளியூர் போயிட்டாங்களான்னு கேட்க, ஆமாம் முத்துமாமான்னு சொல்கிறான். உடனே அப்படியா, நீ எதுக்காக உங்கள் அம்மா பேச்சை கேட்காம அவங்க உன்னை தங்கி படிக்க ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்கல்ல, அங்கேருந்து ஏன் தனியாக வெளியில் வந்தேன்னு கேட்க, நடந்த எல்லாத்தையுமே கிரிஷ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமும் இல்லை, அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை, எங்கள் அம்மாவை பார்க்கணும், அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் பாட்டியும் என்னை பார்க்க வரல, என் அம்மாவும் வரல, அங்கே இருக்கிற எல்லாருமே தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க, உனக்கு அம்மாவே இல்லையான்னு கேட்குறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல, அதனால நான் இப்படிலாம் செஞ்சேன், உடனே இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு, அங்கே இருக்க பிடிக்காமல் நானும் வந்துட்டேன் முத்துமாமா, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு கிரிஷ் அழுதுட்டு இருக்கும்போது, சார் பார்த்தீங்களா அந்த பையன் வந்து என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, சரிப்பா உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, சார் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கிரிஷ் வந்து கிளாஸுக்கும் வரல, கிரிஷ் அங்கே இல்லைன்றது ஸ்கூலில் தெரிய வருது. உடனே கிரிஷ் எங்கே போனான்னு வேறு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக முதல்ல போலீஸ்கிட்ட சொல்லி கிரிஷ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் அங்கே வந்து போலீஸை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க. உடனே அங்கே போலீஸும் வந்து அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஸ்கூலில் தங்கி படிக்கிற மாதிரி நிறைய பசங்க படிக்கிறாங்க, அதில் கிரிஷ்ன்ற பையனும் படித்தான், அவன் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான், கூப்பிட்டு நாங்கள் பேசினோம், ஆனால் அவன் ஏற்கனவே அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதாலையும் இங்கே உள்ளவங்க யாரும் தன்னை புரிஞ்சுக்கலன்னு நினச்சிட்டு அவன் அம்மாவை பார்க்கணுன்ற எண்ணத்தில் அவன் கிளம்பி போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பையனான்னு பாருங்க அப்படின்னு முத்து மீனா கூட கிரிஷ் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ஸ்கூல்லேருந்து வந்தவங்க கிட்ட அங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார் இந்த பையன்தான், கிரிஷ் நீ எதுக்காக இப்படி செஞ்ச, நீ இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்கிட்ட நான் அவ்வளோ எடுத்து சொன்னேன், ஆனால் நீ என்னடானா யாருக்கும் தெரியாமல் ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துட்டேன், உன் அம்மாவோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, நீ ஏன் கிரிஷ் இப்படி செஞ்சேன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்துவும், சார் நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்கள் இப்படி கோவப்படுறதுனால தான் ரொம்பவே பதட்டமான கிரிஷ் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் ஸ்கூல்லேருந்தே அவன் வெளியில் வந்திருக்கான்,
போதும் சார், கிறிஷை இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அது எப்படி உங்களை நம்பி நாங்கள் அனுப்புறது? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் கிறிஷோட அம்மாவையும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, கிறிஷோட அம்மா எங்கேயோ வெளியில் வேலை பார்க்குறாங்க போல். அப்பப்போ ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, ரோகிணியா அப்படின்னு கேட்க, ஆமாம், கிறிஷோட அம்மா ரோகிணி தானே, அவங்களோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே கிறிஷை பார்த்து முத்து கேட்குறாரு. கிறிஷ், உங்கள் அம்மா கல்யாணின்னு தானே சொன்னேன், இவங்க என்ன ரோகிணின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, முத்து மாமா அப்படின்னு சொல்ல, என்ன கிறிஷ், உண்மை என்னன்னு நீ தெளிவாக சொல்லு, இல்லைனா உன்னை என் கூட அனுப்பவும் மாட்டாங்க, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. உனக்கு பிடிக்காத இடத்துலேருந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட நீ நம்ம வீட்டுக்கு வந்தால் உன்னை நல்லா பார்த்துப்போன்னு உனக்கு தெரியும்ல. உங்கள் அம்மா உன் மேலே உள்ள அக்கறையில் உன்னை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க. அந்த உண்மை எங்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஸ்கூல்லேருந்து உன்னை கூப்பிட்டு போயிருக்காங்க, இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ உன்னை நாங்கள் பார்த்துட்டோம், அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் அம்மா பாட்டின்னு யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க, நீயாவது உண்மையை சொல்லு, அப்போ தான் நான் உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும்னு சொல்ல, சார் அதெல்லாம் இந்த பையனை கூப்பிட்டு போக முடியாது. இவன் எவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கான் தெரியுமா? நாங்களே இவங்க அம்மாவை வர வச்சு பேசி இந்த பையனை அவங்க அம்மா கூடயே அனுப்பிடுறோம் சார். இனியும் எங்கள் ஸ்கூலில் கிறிஷ் இருந்தானா இவனால் நாங்கள் இன்னும் என்னென்ன பிரச்சனையை பார்க்க வேண்டியதாக இருக்குமோ தெரியல. அதனால் சார் இந்த கிறிஷை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அவங்க அம்மா கிட்ட பேசி நாங்கள் அனுப்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷ் வந்து இவரோட காரில் தான் வந்திருக்கா, அதனால் நாங்களும் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிறிஷை அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சார் கூடயே அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே மீனாவும், சார் நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன்ல சார், அப்போ கிறிஷ் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தானா அப்படின்னு கேட்க, ஆமாம் மீனா, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் நேர்மையாக வேலை செய்கிறவங்க, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ நேரம் கிறிஷை உங்ககிட்ட பேச விட்டுருந்தேன். கிறிஷ் எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான், அவங்க அம்மாவை வர வச்சு நான் எப்படியாவது அவங்க அம்மா கூடயே அனுப்பிடுறேன், இல்லை வேறு என்ன செய்யணும்னு அவங்க அம்மா கிட்டேயாவது நான் இதை பற்றி பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம், நீங்கள் சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்ல, சார் தெரிஞ்சவங்க தான் சார்னு கேட்கும்போது, அப்புறம் உங்களை விட அக்கறை அவங்க அம்மாவுக்கு தானே இருக்குது, அவங்க பையனை வந்து அவங்களே பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் மீனாவும் முத்துவுக்கும் இங்கே வந்து எப்படியாவது போய் கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடணும், கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சார், இவங்க அம்மா இப்படி தான் அக்கறையே இல்லாமல் இருக்காங்க, மறுபடியும் அந்த பையன் அந்த ஸ்கூல்லேருந்து வேறு எங்கேயும் போயிட்டா பெரிய பிரச்சனையாயிரும் சார், அதனால் இங்கேயே அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேச வைக்க சொல்லுங்கள், அப்படி அவங்க அம்மாவால் கிறிஷை பார்த்துக்க முடியலன்னா நாங்களே கூப்பிட்டு போகிறோம் சார், ஆனால் மறுபடியும் இவர் கூட அனுப்பாதீங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பதட்டமாக இருக்குது, கிறிஷ் ரொம்ப பாவம், மறுபடியும் அவன் அங்கே தங்க பிடிக்காமல் படிக்க பிடிக்காமல் இதே மாதிரி வேறு எங்கேயாவது போயிட்டானா அப்புறம் கிறிஷோட நிலைமை என்ன சார் ஆகும், அவங்க அம்மாவுக்கு வேணால் கிறிஷை பற்றி எந்த ஒரு யோசனையோ எண்ணமோ இல்லாமல் இருக்கலாம், கிறிஷை நாங்கள் பார்த்துட்டோம், கிறிஷை கண்டிப்பாக வந்து அங்கே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் பிரச்சனை செய்கிறாங்க. உடனே அங்கே இருந்த போலீஸும், இவங்க சொல்கிறதும் சரிதானே, இப்போ அந்த பையன் யாருக்கையும் தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்திருக்கான், நீங்கள் கவனமே இல்லாமல் இருந்திருக்கீங்க, மறுபடியும் உங்களை நம்பி எப்படி நாங்கள் இந்த பையனை அனுப்புறது, அப்படியே நம்பி அனுப்பினாலும் திரும்பி இந்த பையன் இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டான்னு என்ன நம்பிக்கையில் நாங்கள் அனுப்ப முடியும், அதனால் கிறிஷோட அம்மா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எங்கே வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, முதல்ல அவங்க இங்கே வரணும், இல்லை அவங்கள தேடி நாங்கள் போகிறோம், அதுக்கப்புறமா பேசி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா கிறிஷை கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை உங்கள் கூட அனுப்பணுமான்னு நாங்களே முடிவெடுக்கிறோன்னு சொல்லிடுறாங்க போலீஸ். உடனே மீனா மெதுவாக கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷ் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, நீ ஃபோனில் பேசியிருக்கல்ல, உங்கள் அம்மாவோட ஃபோன் நம்பர் தரியா அப்படின்னு சொல்ல கிறிஷ் வந்து யோசிக்கிறான், அம்மாவோட ஃபோன் நம்பரை தந்தால் அம்மாவை இங்கே வர வைப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிருமே, அம்மா அப்புறம் என் மேலே இன்னும் ரொம்ப கோவமால இருப்பாங்க, அம்மாவை பற்றி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கிறிஷ் வந்து யோசிக்கிறான். அப்போ தான் கிறிஷுக்கு ஒரு யோசனை வருது, எப்படியா இருந்தாலும் அம்மா மறுபடியும் என்னை வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போய் சேர்த்து விடுவாங்க, இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் என்னை தங்க வைப்பாங்க, எப்படி அம்மா தான் கூட என்னை வந்து கூப்பிட்டு போகவே மாட்டாங்க, அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறாங்க, அவங்கள பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நானும் என்னை பற்றி யோசிக்கணும்ல, என் கூட பாட்டியும் இல்லை அம்மாவும் இல்லை, தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், இனியும் அப்படி நான் தனியாக இருக்கக்கூடாது, என்னை பார்த்துக்க முத்துமாமாவும் மீனாத்தையும் இருக்கும்போது நான் யாரை பற்றி யோசிக்கணும், எதுக்கு என் அம்மா மேலே உள்ள பாசத்தில் நான் ஏமாந்து போய் இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் என் அம்மா கிட்ட பேசணுன்ற ஆசையில் இருந்து நான் எவ்வளோ ஏமாந்துருக்கேன், என் அம்மா என் மேலே வர வர ரொம்ப கோவப்படுறாங்களே தவிர்த்து பாசமாக பேச மாட்டேங்கிறாங்க,
எங்கேயாவது என்னை வெளியில் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கூட என்னை திட்ட தான் செய்கிறாங்க. என்னை பார்க்கவே வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவ்வளோ நேரம் ரொம்பவே குழப்பத்தில் இருந்த கிறிஷும் இப்படி ஒரு முடிவெடுக்கிறான். உடனே போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக கிறிஷ் பேசுகிறான். என் அம்மா வெளியூருக்கு வேலைக்கெல்லாம் போல, இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க ஃபோன் நம்பரை தரேன், நீங்களே கூப்பிட்டு பேசுங்க. இல்லைன்னா என் அம்மா எங்கே தங்கியிருக்காங்கன்ற இடமும் எனக்கு தெரியும்னு சொல்ல. சரிப்பா, உங்கள் அம்மா எங்கே தான் இருக்காங்க, அவங்க யார் என்னன்னு சொல்லுப்பா, உன்னை நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதையே நாங்கள் செய்கிறோம். அதுக்குன்னு இப்படி யாருக்கும் தெரியாமலாம் வெளியில் வரக்கூடாதுல்ல. உன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை. இங்கே முத்து வந்து கார் டிரைவராக இருக்கிறாரு. நீ அவர் காரில் வந்ததால் நாங்கள் அவரை சந்தேகப்பட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் அவர் தான் தப்பு செஞ்சுருக்காருன்னு அவரை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் ஸ்கூல்லேருந்தும் வந்து உன்னை கூப்பிட்டுட்ருக்காங்க. நீ செஞ்ச தப்பால் எத்தனை பேருக்கு பிரச்சனை. அப்போ நீ உண்மை தானே சொல்லணும். உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா வேறு எங்கேயும் இல்லை, மீனாத்த உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. என்ன கிரிஷ் பேசுகிற, நம்ம வீட்லையா இருக்காங்க, யார் கிரிஷ் அப்படின்னு கேட்க. வேற யாரும் இல்லை, ரோகிணி தான் என் அம்மா. மாமா இப்போ கூட கேட்டிங்கல்ல, உங்கள் அம்மாவை நீ கல்யாணின்னு தானே கூப்பிட்டுட்டு இருப்ப, இப்போ என்ன புதுசாக ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கல்ல. உண்மைதான். எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் எங்கள் அம்மாவை கல்யாணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா இங்கே வந்ததுக்கப்புறமா ரோகிணின்னு எல்லாருமே கூப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா வந்து நான் கல்யாணின்னு சொன்னா தானே அவங்கள பற்றி யாருமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் இத்தனை நாள் எங்கள் அம்மா வந்து கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து ரோகிணி தான், உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல, பார்லரில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க தான். அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அவங்களோட பையனை தெரிஞ்சா அப்புறம் வீட்டில் பிரச்சனையாகும். மனோஜ் மாமாவும் இங்கே வந்து விஜயா பாட்டியும் அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுவாங்கன்றதுக்காக இந்த உண்மையவே மறைச்சிட்டாங்க. இனியும் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் மறுபடியும் இந்த ஸ்கூல்லேருந்து வந்தவங்க என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லைனா எங்கள் அம்மாவை வர வச்சாலும் எங்கள் அம்மா என்னை வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போய் தங்க வைப்பாங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுங்கன்னு அவங்க வீட்டில் தான் தங்க வைப்பாங்களே தவிர்த்து என்னை தான் கூட வச்சுக்கவே மாட்டாங்க. அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். என்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. எங்கள் அம்மா கூட நான் பேசக்கூட விரும்பல. நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு வேற வழி இல்லாமல் அங்கே வந்து போலீஸ் முன்னாடி முத்து மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லா தப்புமே எங்கள் அம்மா ரோகிணி மேலே தான் இருக்குது. அவங்களால தான் நான் இப்படி யாருக்கிட்டேயும் சொல்லாமல் வெளியிலையும் வந்தேன். எங்கள் அம்மா ரோகிணி தான் அப்படின்ற உண்மையை ரொம்பவே தெளிவாக போலீஸ் முன்னாடி சொல்லிடுறான் கிரிஷ். கிரிஷ் அழுதுகிட்டே உண்மை எல்லாத்தையுமே சொல்ல அங்கே இருந்த முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னங்க, ரோகிணியா இப்படிலாம் செஞ்சுருக்காங்க? நல்ல வேலை கிரிஷ் இப்பயாவது உண்மையை சொன்னா. என்னங்க அந்த ரோகிணி, அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த உண்மையை மறைச்சு தான் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதில் வேற உங்கள் அண்ணன் மனோஜ் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. பாவம் கிரிஷ். அப்போ ரோகிணி வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்க வச்சுருக்காங்க போல். எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன் இந்த ரோகிணி. முதல்ல போய் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு நம்ம ரோகிணியை வெளுத்து வாங்கணுங்க அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே இருந்த போலீஸும், இந்த பையன் கிறிஸ் சொல்கிறது உண்மையான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் இவன் அழுதுகிட்டே சொல்கிறதெல்லாம் பார்க்க உண்மைன்னு தான் தோணுது. நீங்கள் முதல்ல கிளம்புங்க, அவங்க அம்மா இருக்கிறதா சொன்னேன். இவங்க வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி போலீஸும் சொல்லிடுறாங்க. போலீஸ் கிறிஷை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே முத்து மீனாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே விஜயாவோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. இங்கே முத்து ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வர உடனே விஜயாவும், என்ன முத்து, என்ன மீனா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, இந்த கிறிஷை எதுக்கு மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அத்தை என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் எங்களை கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்டு வரலை. ஆனால் கிறிஷ் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க மீனா. என்னது உரிமை இருக்கா? நீ ஏன் இந்த வீட்டில் தங்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இதில் யார் யாரையோ கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்லும்போது அங்கே போலீஸும் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வந்துட்டிங்களா ரெண்டு பேரும்? நீங்கள் போலீஸோட வேற வந்து நிற்கிறீங்க, ஏங்க இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கூப்பிட மனோஜ், அண்ணாமலை, ரவின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே கிறிஷ் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு, கிறிஷ் நீ எப்படி இங்கே வந்த, முத்து எப்படிப்பா, கிறிஷ் எங்கே இருந்தா, எப்படி கூப்பிட்டு வரீங்கன்னு சொல்லு. அப்பா நடந்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்ப்பா. கிறிஷ் இப்போ தான்ப்பா உண்மையை சொல்லியிருக்கான். கிறிஷோட அம்மா யார் என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல, நம்ம வீட்டுக்கு எதுக்குப்பா வந்திருக்காங்க, நம்ம வீட்டிலையா கிறிஷோட அம்மா இருக்காங்க, என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. சவாரி முடிச்சுட்டு வந்திருந்தப்ப கிறிஷ் வந்து அவங்க அம்மா மூலமாக தங்கி படிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் அவங்க அம்மா செஞ்சு வச்சதுனால அங்கே படிச்சிருக்கான் போல். அப்பப்போ மீனா கூட அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கெலாம் போயிருக்காப்பா. தினமும் பூ கொடுக்க கூட மீனாவை அங்கே வர சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்கள மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்கூலுக்கு மீனா அடிக்கடி போயிட்டு வந்திருக்கா. ஆனால் கிறிஷை பார்த்ததே இல்லை போல். பாவம்ப்பா கிறிஷ்.
கிறிஷ் அங்கே தனியாகவே இருந்ததுனால அங்கே தங்கவும் பிடிக்காம அங்கே படிக்கவும் பிடிக்காம தன்னுடைய அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அங்கேருந்து யார்கிட்டயும் சொல்லாமல் வெளியில் வந்துட்டான்ப்பா. நம்ம காரில் தான் கிறிஷ் இருந்திருக்கான் போல. எனக்கே தெரியாமல் அவன் நம்ம காரில் வந்திருக்கான் போல. அந்த பக்கமாக வந்து போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்ததுனால அந்த சமயம் தான்ப்பா கிறிஷை பார்த்து பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு. நல்ல வேளை கிறிஷ் வந்து உண்மையை சொன்னான். அதனால தான்ப்பா என்னையே வெளியில் அனுப்புனாங்க. இல்லைனா எனக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் முத்து. அதான் அந்த கிறிஷோட அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. அங்கே கூப்பிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட இந்த கிறிஷை விட வேண்டியதானே. அது மட்டும் இல்லாமல் இனியாவது உன் பையனை நல்லா பார்த்துக்கன்னு அவங்க அம்மா கிட்ட தெளிவாக பேசிட்டு வர வேண்டியதானே. அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம்னா நம்ம வேலையை தானே பார்த்துக்கணும். கிறிஷை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன்ல கிறிஷோட அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு, அதான் கூப்பிட்டு வந்தேன். உனக்கு என்ன பிரச்சனை? உண்மை என்னன்னு தெரியும்ல. அப்போ இப்படிலாம் நீ பேச மாட்டேன்னு சொல்கிறாரு முத்து. நான் என்ன பேச மாட்டேன். நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். நானும் சம்பாதிக்கிறேன். வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்ருக்கேன். தேவையில்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிற. அவங்களுக்கெல்லாம் யார் பணம் கொடுத்து பார்த்துக்கிறது? உங்கள் 2 பேருக்கும் வேறு வேலை இல்லையா? உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா மீனா இந்த கிறிஷை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே. உங்கள் அம்மா பார்த்துப்பாங்கல்ல. இங்கே யார் இருக்கா கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு? இந்த கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் வரும். என்னம்மா பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க? நீங்களாவது ஏதாவது சொல்வீங்கன்னு நினச்சா அப்படின்னு சொல்ல, இரு மனோஜ், யார் கிறிஷோட அம்மான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ கொஞ்சம் பொறுமையாக இரு மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே பார்லலம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. உடனே அங்கே வந்த போலீஸும் ரோகிணி யாரு, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட விஜயாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. ஒருவேளை கிறிஷோட அம்மா ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் பார்த்துட்டு இருக்காத ரோகிணியை வர சொல்லு அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. ரோகிணியும் என்ன மனோஜ் அப்படின்னு வெளியில் வந்து பார்க்க போலீஸ் நிற்கிறாங்க. முத்து, மீனா, கிருஷ்ணன் எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்தும், என்ன பார்லலம்மா, உங்கள் பையனை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன கிறிஷை பார்த்த உடனே பாசமாக வந்து கிறிஷ்கிட்ட பேசுவீங்கன்னு நினச்சா ஒன்றும் தெரியாத மாதிரி திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. போலீஸ் உங்களை தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல, முத்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் இனி சொல்ல ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாரு முத்து. நான் என்ன உண்மையை சொல்லணும்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும் உங்கள் பையன் தானே இந்த கிறிஷ் அப்படின்னு கேட்க அமைதியாக நிற்கிறாங்க ரோகிணி. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி உங்கள் பையன் தானான்னு கேட்க நீ பதில் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள் எனக்கு ஒன்றும் புரியல, அதான் இப்படி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, போதுமா நீங்கள் இதுக்கு மேலே தேவையில்லாமல் பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு தானே. அந்த உண்மையை மறைச்சி தானே இந்த வீட்டில் உள்ள மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பையனை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தங்கி படிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் செஞ்சீங்கல்ல. அந்த ஸ்கூலில் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் பையன் வெளியில் வந்துட்டான். அது வந்தது மட்டும் இல்லாமல் அவன் முத்துவோட காரில் யாருடைய காருனே தெரியாமல் முத்துவோட காரில் இருந்திருக்கான். அதனால் சரியாக அவனுக்கு ரொம்ப பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போனோன்னு சொன்ன உடனே, என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு கேட்டு பதட்டமா ரோகிணி இங்கே வந்து, கிறிஷ் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, என்னாச்சு கிறிஷ் அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே, கிறிஷ் நீ நல்லா இருக்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஏன் கிறிஷ் யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் வந்த, வேற என்னாச்சு சார் அப்படின்னு பதட்டமா கிறிஷை பார்த்த உடனே, இங்கே போலீஸ் இப்படி சொன்ன உடனே அவங்களா போய் கிறிஷை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்கள் பையன் இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கான், ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ தான் எங்களுக்கு தெளிவாக உண்மை என்னன்னு தெரிய வந்தது. ஸ்கூலில் இருந்தும் கிறிஷை எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி கண்டுபிடிக்க எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. அந்த சமயம் முத்து, மீனா, கிறிஷன் எல்லாரும் இருந்ததுனால கிறிஷ் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். முத்து மேலே தப்பே இல்லை. முத்து, மீனா தான் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் தான் பொய் சொல்லி ஏமாத்தினதால உங்கள் பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் கிறிஷை உங்களை கூட இங்கேயே தங்க வைக்கிறதுக்காக உங்ககிட்டயே கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் உண்மை எல்லாத்தையும் சொல்ல, உடனே விஜயா, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா, இல்லை இப்படிலாம் சொல்லுங்கன்னு இந்த முத்துவும் மீனாவும் உங்களை கூப்பிட்டு வந்தாங்களான்னு கேட்க, நாங்கள் ஏமா போய் சொல்லணும், உங்கள் மருமக ரோகிணியோட லட்சணம் இதுதான். சரியாக விசாரிக்காமல் உங்கள் பையன் மனோஜுக்கு பொய் சொல்லி ஏமாத்துற இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ரோகிணியை பற்றி விசாரிக்கவே இல்லையா? அப்போ இந்த பையன் உங்களோட பேரன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, யாருடைய பேரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். இதில் இந்த ரோகிணியோட பையனை நான் பேரை நான் ஏற்றுக்கிறதா அப்படின்னு இருந்த கோவத்தில் போலீஸும் இப்படிலாம் சொல்ல, போலீஸ் முன்னாடி இங்கே விஜயாவும் ரொம்ப கோவமாக இங்கே ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பாத்தியா என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு, பொய் சொல்லி இத்தனை நாள் ஏமாத்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மூலமாக உண்மையெல்லாம் தெரிய வந்ததால் இங்கே கிறிஷை பார்த்த உடனே ரோகிணி அழுதுகிட்டே நிற்க, உடனே இங்கே முத்து வந்து கேட்குறாரு, பார்த்தீங்களா
இந்த ரோகிணியை எல்லாரும் நம்பணும். ஆனால் இந்த பார்லர் அம்மா இப்படிலாம் பொய் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ அம்மாவுக்காக பணக்கார வீட்டு போனோன்னு பொய் சொன்னாங்கன்னு நினச்சேன். இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைப்பாங்கன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்லும்போது மீனாவும் வெளுத்து வாங்குறாங்க. ஒரு நல்ல மருமகளாக இந்த வீட்டுக்கு இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துனீங்க. கிருஷிக்காவது ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்கலாம்ல. ஏன் ரோகிணி இப்படி செஞ்சீங்க? ஏன் உண்மையை மறைச்சிங்க? உங்களுக்கு மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது. ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இப்போ இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல. ஏன் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறீங்க? பதில் பேசுங்க அப்படின்னு மீனாவும் கேள்வி கேட்க, அது எப்படி மீனா இவ பதில் பேசுவா? இவ பேச முதல்ல தகுதியே இல்லை. நம்ம முன்னாடி நின்று பேச தகுதியே கிடையாது அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே இங்கே முத்துவும், என்ன மனோஜ் பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற? இதில் நான் என்ன பேச வேண்டியது இருக்கு முத்து? அதான் எங்கள் அம்மா எல்லாம் பேசிட்டாங்களே. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது எதுக்கு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும்? என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திட்டு அங்கே கிருஷ்ணையும் சரியாக கவனிக்காமல் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும், தனக்கு மட்டும்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்ச ரோகிணியை இனி நான் நம்ப தயாராக இல்லை. அதனால தான் பதில் பேசாமல் நிற்கிறேன். ரோகிணி மேலே எனக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் பேசிகிட்டு இருக்க ரோகிணி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி இங்கே கிருஷ் சொன்ன உண்மையால் எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்ததால் யாருமே ரோகிணியை மன்னிக்க தயாராகவும் இல்லை. ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும்னு யாருமே சொல்லலை. அதனால் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க ரோகிணி. மாமா நீங்களாவது சொல்லுங்களேன், விஜயாத்தையாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும், என் மேலே கோவப்படுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே உண்மையெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க தான் முடியுமா? இல்லை விஜயாத்தை வர விட்டுருப்பாங்களா அப்படின்னு. கிறிஷும் இந்த வீட்லேயே இருக்கணும், எனக்காக நீங்களாவது பேசுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட உதவி கேட்டு மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ரோகிணி. என் பையன் கிறிஷ் என் பேச்செல்லாம் கேட்காம இப்படிலாம் பெரிய பிரச்சனை செஞ்சு என்ன மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்து கிறிஷ் வந்து சொல்கிறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதனால தாம்மா அங்கே தங்கி படிக்கவும் எனக்கு பிடிக்கலம்மா. வேறு வழி இல்லாமல் நான் உண்மையை சொல்லிட்டேன். எனக்காக நீங்கள் அழாதீங்கம்மா அப்படின்னு கிறிஷ் எவ்வளோதான் ஆறுதலாக வந்து ரோகிணி கிட்ட பேசினாலும் ரோகிணியை யாருமே மன்னிக்க தயாராக இல்லைன்ன உடனே மீனா முத்து மனோஜ்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி.